10 பைசா செலவு காசு இல்ல, எங்க போத்து யாருக்கிட்ட கேட்கறதுனே தெரியலையா? ஐ குண்டா, ஆஹா இத்தருமே ஒரு 300-400. என்னப்பா குண்டான எத்தனை போறான்? வீட்டுல எதனா சோறு செய்ய போறீங்களா? இல்லண்ணா, குடும்ப கஷ்டம் வித்தலான்னுக்கிறேன். நல்லா பெருசா இருக்குது, கனமா இருக்குது. இதே மாதிரி கூட எங்க வீட்டுல ஒண்ணு இருக்குதுப்பா. சரி என்ன ரேட்டு விக்கிறா? வாங்க போனா 2000 ரூபாய் இருக்குண்ணா, ஒரு 400 ரூபாய் இருந்தா குடுத்துருவேன். 400 ரூபாவா? பரவாயில்லையா, கம்மியா தான் இருக்குது. நானா ஒன்னா வாங்கிக்கோ, இல்ல கைலாங்கல்ல எடுத்துமே போயிட்டு வரேண்ணா. அட என்னப்பா, நானே வாங்கிக்கிறேன். இரு வீட்டுல போய் காசு எடுத்துன்னு வந்துடுறேன். எங்குது உங்க கூட? இங்கதான் இருக்குது. இங்கயா? ஆஹா, உனக்கு குண்டா கொடுக்கல, குடு. என்னப்பா வீடு இங்க இதெல்லாம் குண்டா கொடுக்க மாட்டேன்றா? இங்க வீடு இருந்தா கொடுக்க மாட்டேனா, எனக்கு ஜோசியம் தெரியும், அதனால தான். ஜோசியம் தெரியுமா? ஜோசியம் தெரியுது, என்ன பண்றது? சரி எங்க வீடு இங்க இல்லப்பா, அந்த தெரு இருக்குது. அப்ப குடுப்பியா? அந்த தெருல இருந்தா ஓகே, குடுக்குறேன். அப்போ காசு அந்த வீட்டுல தான் எடுத்துன்னு வரணும். அப்போ வேலைக்கு ஆகாத. அட என்னப்பா நீ இப்படி போனா அப்படி வர, அப்படி போனா இப்படி வர? காசு குத்துட்டு வாங்கிக்கோ, நல்லா ஏமாற தயாரா இல்ல. அட என்னப்பா, நான் ஏமாத்துட போறேன். சரி ஒரு அண்ணன் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஏதோ கொஞ்சம் வேணாம். என்னப்பா? ஒரு 400 ரூபாய் தான் கொடுனா, வீட்டுக்கு போய் உடனே தந்து கொடுக்குறேன். ஐயோ பர்செட் மாதிரியே. பர்செட் மாதிரியா? சரி மேல் பாக்கெட்ல என்ன வச்சுக்கிற பாரு. மேல் பாக்கெட்ல ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ ஞாபகத்துல பர்ஸ் எடுக்காம வந்துட்டோம்பா. நானா நீ பர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறான்? இருப்பா, நான் போய் எடுத்து வந்துட்டா. என்னப்பா அவர் போய் எடுத்துன்னு வந்துடுறாராம்? ஆஹா, இந்த ஆள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி 400 ரூபாய்க்கு எத்தனை சாப்பிடுற? 10 ரூபாய்க்கு ஒரு சைபரு, 100 ரூபாய்க்கு 10 சைபரு, 400 ரூபாய்க்கு 40 சைபரு. 400 ரூபாய்க்கு 40 சைபரா? பாத்தியா, இவன் பர்ஸ் எடுத்துட்டு வந்தா நாக்குது, பர்ஸ் எடுத்துன்னு வரலாம் நாக்குது. நான் கரெக்டானு சொன்னேன். நல்லா சொன்னேன். 400 ரூபாய்க்கு எங்க 40 சைபர் வரும்? யோ 400 ரூபாய் பாத்துக்கா இல்லையா நீ முன்ன பண்ண? என்ன கஞ்சிக்கு இல்லாதவன்னு நினைச்சுக்கிறியா? இப்போ 10 ரூபாய் டீ சாப்பிட்டு வந்த. 10 ரூபாய்க்கு டீ யாரும் சாப்பிட மாட்டாங்களா? நீ தான் 10 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டு வந்துட்டியா? உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன பேசுற? போப்பா. போய் எப்படியா பட்டோம் வந்தான் பாரு. தம்பியா பேசிக்கிற நேரம் ஆமா, போய் எடுத்துன்னு வந்துட கூட. அதெல்லாம் கொடுக்க முடியாது, 400 ரூபாய் குடுத்துட்டு எடுத்துன்னு போயினே இரு. நான் வயல் நின்னுங்கிறீங்க. குண்டா வேலை பேசிக்கிறேன்பா. இந்த பாரு, அந்த பக்கம் போ, இல்ல இந்த பக்கம் போ. நான் நடுவில் தான் போவேன். அப்படியே நிக்கிறீங்களா? தாவிடுறேன். அதே ஜாக்சன் அண்ணன் வீட்டு புள்ள தாவிதான் போவாரு. டேய் அப்படி ஓரமா போடா. ஏய் என்ன நெக்லா பேசுற? கராத்த கும்கும்லாம் எனக்கு தெரியும்டா. இப்ப குண்டா சொட்டியாகிட்டா. நானு நெக்லா பேசுனா கம்முனுக்குற. ஏமா நெக்கல பேசுற? ஏதோ கோளாறு பழுதுப்பா, போய் தூட்டுக்கிறாங்க பழுதுப்பா. எது கோளரா? மூஞ்சி சப்பியாயி அப்பி ஆயிடும். ஆட்டுக்கால் சூப்பு, கோழிக்கால் காப்பு. என்னது கோழிக்கால் காப்பு? காப்பு வெள்ளியில பித்தில தங்கத்துல போடுவாங்க, அதனால கோழிக்கால்ல காப்பு. டைமிங் வருதா? அதான் இங்க என்ன பண்ணிக்கிறீங்க? சுட சுட குண்டாட்ல பிரியாணி செய்யறான், வந்து சாப்பிட்டு போறியா? ஏய் காமெடி, மூஞ்சில எடுத்துருவா நூடுல்ஸ். என்கிட்ட வச்சுக்காத, சிக் சிக் சிக்னு ஆயிடுவேன். எப்பா கொஞ்சம் கையெடுப்பா, நீ படத்துல பார்த்தா பயமாக்குது. உனக்கு என்னதாப்பா பிரச்சனை? கொஞ்சம் கை தள்ளிக்குது, புச்சு விடு. எப்பா அந்த பிரச்சனை கேட்கலப்பா, இங்க ஏமா தொல்லை பண்ணிக்கிறேன்றேன். தொல்லை நீங்க ஒப்பாக்கு தொல்லை நீங்க அம்மாவுக்கு தொல்லை. நீ இந்த சாப்டர்லயே இல்ல. எப்படி பஞ்ச அடுத்த பத்துல நான் ஹீரோ நடிக்கும் போது இந்த பஞ்சு தான் ஆக போறேன். அடுத்து போடுமா? இதுக்கு மேல எதனா படம் நடிச்சுக்கிறேன்னா? ஆமா, சாலா படத்துல நடிச்சுக்கிறேன். அண்ணனோட நடிப்பே வேற. ஏய் நவரா சாணி உண்டா, 8 இடி மேலே விடுவேன். மூஞ்ச பத்தியதுக்கு கோளாரியா? யோ வாங்குற இல்லையா? நான் சொல்றா. ஐயோ என்ன படத்துன்னு தெரியல. வீட்டுக்கு பொறுத்த விட மாட்டேன், குண்டானே தர மாட்டேன். தம்பியா கொஞ்சம் நெல்லுப்பா. வாட் ப்ராப்ளம்? ஐயோ இங்கிலீஷ் கார் இருக்குது. ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒரு 400 குடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் தந்து குடுத்துருவோம் சார். ஒன்லி 400? ஆமா சார். கை விட்டாரு. எப்பா குண்டான கொடு, இப்ப காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். பார்த்து பொறுமையா எடுங்க சார். கிழிஞ்சிரு போகுது நோட்டு. என்ன சார் அந்த பாக்கெட்ல கை விட்டுங்க நீங்க? இது எடுக்கிறேன். என்னப்பா காசு காணும்? காசை காணுமா? அப்ப அந்த பாக்கெட்ல இருக்கான், அங்க எடுங்க. தோ எடுக்கிறேன். என்ன சார் 2 கையும் வெறும் கையாக்குது? பாக்கெட்ல காசு காணும். காசு எல்லாம் எங்க போச்சு? ஏன்டா அரை முட்டை முக்கா பாக்கெட்ல கைய விட்டுக்குன்னு இப்படின்ட்டு இப்ப ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கை காட்டுறியா? நீ கவலைப்படாத, இங்கே இரு. நாளைக்கு மதியம் உன் கடை காசு இருக்கும். 4 அன்னைக்கு மதியமா? என்னப்பா 4 அன்னைக்கு மதியம் தராரா? வாங்கிக்கிறியா? முந்தானு கூட யாரை ஏமாத்த பாக்குறா? சார் ஆயிடுச்சா? ஏய் உன்ன கை நட்டிக்கிறப்போ போடா, திரும்பி பார்க்காத. யோ வாங்கிக்கிறே இல்லையா? நேரம் நான் வித்துட்டு போய் காசு வாங்கிட்டு போயிட்டு இருப்பேன். என்னப்பா நீ இப்படியே பண்ண மாட்டேன், அப்படியே பண்ண மாட்டேன். என்னப்பா என்ன பிரச்சனைங்க? வா தம்பி, என் தம்பி இவன். எப்பா ஒரு 400 ரூபாய் கொடுப்பா. 400 ரூபாவா? இந்தானா? எப்பா கடல் போல வந்தடா. இந்தாப்பா 400 ரூபாய் குண்டான கொடு. நோ 400 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய குண்டானா? ஆமாப்பா, காயலக்கார போறச்சு தம்பியா, நான் வாங்கிட்டேன். சரி நான் வரட்டுமா? சரி நீ போயப்பா. ஏன்னா 400 ரூபாய்க்கு ஏமாட்டு போச்சு. ஆனா வாங்க, நான் நல்ல வெயிட்டா தானே இதா. உங்க அன்னிக்காச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா.
சரி வாண்ணா போலாம். வா வா. என்ன இங்க வச்சு இந்த குண்டான காணோம்? இதுங்க என் கையில எடுத்து வருது. ஏய் பாத்தியா? என்ன பாத்தியா? ஏய் குண்டான பாத்தியா? எப்படி 4 கிலோ 5 கிலோ வெடிக்கலாம். அதுக்கு என்ன அதான் தெரியுமே. நான் லூசா வெறும் 400 ரூபாய்க்கு வாங்கினேன். என்னது 400 ரூபாய்க்கு வாங்கினியா? இதையா? ஆமா கடையில வாங்கினா 2000 தான் இருக்கும். நம்மளும் 2000 குத்தான வாங்கணும். ஏன் அறிவு கட்டவனே, இது நம்ம குண்டானாயா? மாடு கஞ்சி தண்ணி குடிக்கணும் நீங்க வச்சிருப்பானயா? நம்ம குண்டானா? என்ன சொல்ற? என்ன சொல்றானா? நம்ம குண்டானா எவங்கிட்ட வாங்கின நீ? அட கோயால என் குண்டானி எனக்கே வித்துட்டு புடிச்சாத. அறிவு கட்டவடா, எப்படி ஏமாந்துருக்க பாரு அந்த கேன பையன். ஐயோ என்னடா தம்பி பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. குடல கொடுங்க. போய் அந்த காசு வாங்கிட்டு நீங்க அவ்வளவுதான் போங்க. லூசுங்க. ஐயோ கொஞ்சம் வெள்ள வைக்க முடியாது போல இருக்கு. அப்படியே தூக்கிட்டு போயிடானுங்களே எம்மாடி. இப்ப என்னடா பண்றது? வா எதனா மரத்த இதுல தூங்கிட்டா காலையில போய் சமாதானம் பேசிக்கலாம்.